Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா என்னோட ஒரு சீக்ரெட் தான் சொல்ல போறேன். என்னோட ஃபவுண்டேஷன் வந்து நான் எப்படி லாங் லாஸ்டிங்கா வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு சீக்ரெட் தான் சொல்ல போறேன். ஃபேஸ்ல வந்து பண்ணியும் காட்ட போறேன். ஓகே. சோ ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணா மட்டும் பத்தாது, வாங்குனா மட்டும் பத்தாது. கரெக்ட்டான அப்ளிகேஷன் டெக்னிக்ஸ் மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அது ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளாலெஸ்ஸா லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து இருக்கும். இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே பொருத்தமானது. ஓகேவா? ஐ மீன் வந்து இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் பொருந்தும் நான் சொல்றது வந்துட்டு. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி உள்ளது, உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஷேட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டான ப்ராப்பர் வே ஆஃப் டெக்னிக் அப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஃபவுண்டேஷன் வந்துட்டு. ஓகே. ஸோ இதுக்கு ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணி நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மாய்ஸ்சர்டாக ஹைட்ரேட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதனால் நீங்கள் மேக்கப் வந்து அந்த ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ட்ரைனஸ் ஆகாமல் உங்களுக்கு அந்த கேக்கி பேட்சி லுக்லாம் வராமல் உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே லாங் லாஸ்டிங் உங்களுக்கு ஹோல்டாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து க்ளைட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து போடுறது. அட் த சேம் டைம் மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின்னுக்கும் அந்த மேக்கப்புக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி கூட உங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ அந்த மேக்கப் கொடுக்குற ட்ரைனஸ்ல இருந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே. ஸோ இது வந்து ஸ்டெப் நம்பர் 1. ஸோ ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு வந்துட்டு ஃபவுண்டேஷன் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைமர் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதை நம்ம எவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷன் போட்டாலுமே சரி, ஒரு சில ஃபவுண்டேஷன் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக வந்து இருக்கும், ஒரு சில பிராண்டில் உள்ளது. ஒரு சில பிராண்டில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங் அவங்களுக்கு வந்துட்டு இருக்காது. அதனால் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைமர் வந்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். எவ்ரி டைம் நமக்கு மேக்கப் லாங் லாஸ்டிங் போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணணும். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ப்ரைமர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின் அப்படிங்கிறனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு மேட்டிஃபைங் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேட்டிஃபைங் ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் ஃபேஸில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, மேட் ஃபினிஷ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். அட் சேம் டைம் நல்லா ஸ்மூத் அண்ட் போர்லெஸ் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் சீபம், ஆயில் இதெல்லாம் நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணும். மேக் ஷூர் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் கூட நீங்கள் வந்துட்டு போட்டுட்டு தென் ப்ரைமர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறங்க. சன்ஸ்க்ரீன் வெளியே போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். ரொம்ப ஜென்டிலான மோஷனில் வந்து இந்த மாதிரி ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. கொஞ்சமாக ஐலிட்லேயும் போட்டுக்கிறோங்க. எஸ், ஃபேஸ் ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோக்கு பேஸ் மாதிரியும் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இது வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ எனி பிராண்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைக்காவில் ப்ரெப்மியர் ப்ரைமர் இருக்குது, லாக்மியோட அப்சல்யூட் ப்ளவ் பர்ஃபெக்ட் ப்ரைமர் இருக்குது, லாக்மியோட அண்டர் கவர் ஜெல் ப்ரைமர் இருக்குது, மேப்ளினில் ஃபிட்மி மேட் ப்ளஸ் போர்லெஸ் ப்ரைமர் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது ஒரு அஃபோர்டபுள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ரொம்ப என்னோட ஃபேவரேட். இந்த மாஸ்க்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த போர் க்யூர் ப்ரைமர் ஒரு சூப்பரான ப்ரைமர், நல்ல மேக்கப் லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். நல்லா ஸ்மூத் அண்ட் போர்லெஸ் ஃபினிஷ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஸ்கின் நல்லா உங்களுக்கு வெல்வெட்டி சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து வச்சிருக்கும், நல்லா ப்ளர்டாக காட்டும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்லெஸ் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். ஓகே. இப்போ ஸ்டெப் நம்பர் 1 வந்து மாய்ஸ்சர், ஸ்டெப் நம்பர் 2 வந்து ப்ரைமர், ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து அடிச்சுக்கணும். ஓகே. கண்டிப்பாக நான் மேக்கப் எனக்கு எங்கேயாவது நான் ட்ராவல் பண்ணுறேன், ஒரு இங்கேருந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நான் சென்னைக்கு ட்ராவல் பண்ணுறேன், சென்னையிலேருந்து இங்கே வர்றேன், அந்த மாதிரி டைமில் ஏதாவது ஒரு லாங் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு என்னோட பேஸ் மேக்கப்பை நான் கண்டிப்பாக நல்லா வந்து வச்சுக்கிடுவேன். ஐ மீன் பேஸ் மேக்கப் வந்து கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு ஒரு நேரம், வந்துட்டு இப்போ தான் கரண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ பேஸ் மேக்கப் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்கிறது கண்டிப்பாக இது நீங்கள் இது பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு நல்லா மேக்கப் வந்து ஸ்மஜ் ப்ரூஃபாக, வாட்டர் ப்ரூஃபாக, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக, க்ரீஸ் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ செட்டிங் ஸ்ப்ரே தான் நான் என்ன பண்ணுறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைமர் போட்டு ஸ்டெப் நம்பர் 3 நான் செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபியூ ஸ்ப்ரிட்ஸ். ஓகே. ஸோ கொஞ்சம் தள்ளி வச்சு கேப் வச்சு அடிச்சிக்கிறேங்க. இப்போ நேச்சுரலாகவே இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து நல்லா ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ட்ரை ஆகட்டும், நீங்கள் வைப் எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இது பண்ணும்போது என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ப்ரைமிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அட் சேம் டைம் இதுவுமே நீங்கள் அடுத்த அப்ளை பண்ணுற அந்த ஃபவுண்டேஷனை வந்துட்டு நல்லா உங்களுக்கு இது பண்ணி வச்சுருக்கும். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதுக்கடுத்து டேரெக்டாக நெக்ஸ்ட்டு பேஸ் மேக்கப் போயிட வேண்டியது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்கின்னில் சிவியரான டார்க் பேச்சஸ், பிக்மெண்டேஷன்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அன்இவன் டெக்ஸ்சர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி உள்ள கலர் கரெக்டர் வச்சு கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு தென் நீங்கள் கன்சீலர் போட்டு பவுடர் போட்டுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கன்சீல் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் போகிறதா இருந்தால் அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போய்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் வந்து போய்க்கலாம். மேக் ஷூர் உங்கள் ஃபவுண்டேஷன் அந்த கலர் கரெக்டரை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். சப்போஸ் நீங்கள் கலர் கரெக்டருக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சிலர் போட்டு கரெக்டர் போட்டு கன்சிலர் போட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணால் அது என்ன ஃபவுண்டேஷனாலும் யூஸ் பண்ணலாம். பட் கரெக்டர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அவங்க வந்துட்டு இருக்கணும். ஓகே. இப்போ எனக்கு கரெக்டருக்குள்ள ப்ராப்ளம் எதுவும் வந்துட்டு இல்லை, அதனால் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேரெக்டாக வந்துட்டு போகிறேன். இப்போ நேச்சுரலாக இது ஆட் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்துட்டு போகிறேன்.
ஸோ ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி உள்ள போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எல்லா ஸ்கின் டைப் உள்ளது போகிறீங்க அப்படின்னா லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து போய்க்கலாம். ஃபவுண்டேஷன் வந்து ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் பேஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் ஃபிங்கர், ப்ரஷ், பிளண்டர் எதில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். நான் என்னோட க்ளீன் ஃபிங்கர்ஸ்லேயே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மேக் ஷூர் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பேட்டிங் மோஷன்லேயே அப்ளை பண்ணுங்கள் டைம் எடுத்து. ஸோ இது வந்து நல்லா ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக சீம்லெஸ்ஸாக உங்களுக்கு வந்து காட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிளெண்ட் ஆகுதுண்டு. நான் ஜஸ்ட் பேட்டிங் அண்ட் டேபிங் மோஷனில் தான் அப்ளை பண்ணுறேன். ஈவன் கொஞ்சமாக வந்து ஐலிட்டில் போட்டுக்கிறோங்க. அது ஐஷேடாக்கு பேஸ் அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதே மாதிரி இந்த சைடு வந்து அப்ளை பண்ணுங்கள். இங்கே யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு நான் காம்படஜெனிக் ஆயில் ஃப்ரீ ஃபவுண்டேஷனாக வந்துட்டு இருக்கணும். அதுவுமே ரொம்ப முக்கியம். நான் வந்து பார்த்திங்கன்னா லாக்மேலேருந்து 95 ப்ரைமர் ப்ளஸ் மேட் அந்த ஒரு பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எனி ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சது வந்து. ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் மேட்சிங் ஷேடாக வந்துட்டு இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர், மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் நம்ம போட்டுக்கனால தான் ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகுது. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர்லாம் போடாமல் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளெண்ட் ஆகாது. கண்டிப்பாக ஒரு கேக்கி, பேட்சி அந்த மாதிரி லுக் தான் வந்து கொடுக்கும். சீக்கிரத்தில் ஸ்கின் டேமேஜ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நான் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபெதர்லைட் மோஷனில் தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு சவுண்டு விளங்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கில் தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக நோஸ்லையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் பியூட்டி பிளெண்டர் ஃபிங்கரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ப்ரஷில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு ஃபிங்கர் தான் வந்து ஃபேவரட் அதனால். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் பேஸ் வந்து ஈவன் அண்ட் ஃப்ளாலஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு ஸ்டெப் நம்பர் 3 ஃபவுண்டேஷன் போட்டு உங்களுக்கு இந்த அளவு கவரேஜ் போதும், நீங்கள் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை, இதே போட்டால் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஃபவுண்டேஷன் போட்டு அப்படியே விட்டுடலாம். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இதுக்கு அடுத்து வந்து ஸ்கின்னை கன்சீல் பண்ணணும், இம்பர்ஃபெக்ஷன்ஸை நீங்கள் வந்து ஹைட் பண்ணணும், அட் சேம் டைம் டார்க் சர்க்கிள்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சீலர் வந்து இதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடு என்னமோ அதுக்கு தகுந்த உள்ள ஷேடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதாவது உங்கள் ஸ்கின்னுக்கு மேட்சிங்கான ஷேடாக வந்துட்டு இருக்கணும். நான் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எங்கெங்கே கொஞ்சம் கவரேஜ் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நீங்கள் ப்ரஷ், பிளெண்டர், ஃபிங்கர் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கன்சீலர் வந்து நீங்கள் ஆப்ஷனல், தேவைப்பட்டால் உங்களுக்கு கவரேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபிங்கர்ஸில் பேட்டிங் மோஷன் வந்து அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் நான் இந்த மாதிரி பேட் பண்ணுறேன். டெக்னிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் கண்டிப்பாக ஒரு ஆர்ட், உங்களுக்கு பியூர்லி இஸ் அன் ஆர்ட். ஸோ அது வந்துட்டு ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ண தெரிஞ்சவங்க தான் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் வந்து தெரியாது. ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா டைம் உங்களுக்கு வந்து எடுக்கும். ஓகே, எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கனால நான் வேகமாக பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்கின் மேட்சிங் ஷேடு உங்கள் ஃபவுண்டேஷன் ஷேடோட ஒத்து போகிற ஷேடாக இருக்கணும் கன்சிலர் வந்துட்டு. அப்போ தான் உங்களுக்கு ஈவன் நேச்சுரல் சீம்லெஸ்ஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். மேக்கப்பும் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நம்ம கரெக்டான ஷேடு யூஸ் பண்ணுறதுமே மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட்டாக வந்து நமக்கு ப்ளே பண்ணுது. ஓகே, ஸோ அவ்வளோதான். நான் வந்துட்டு இது பண்ணிக்கிட்டேன். ரிமைனிங் இருக்கிறது எக்ஸஸ் ஐலிட் நான் வந்து தடவிக்கிறேன். இது எனக்கு ஐஷேடோவுக்கு பேஸாக வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே, நான் வந்துட்டு ஏன் ப்ரஷ்ஷு பிளெண்டர் போக மாட்டேன் அப்படின்னா ஃபிங்கரில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஒரு ஹீட் வந்து ப்ரொவைட் ஆகும். ஸோ ஸ்கின்னும் கான்டாக்ட் ஆகும்போது அந்த வார்ம்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் பண்ணி கொடுக்கும். எக்ஸஸ் ப்ராடக்ட்டும் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வீணாகாது. அதனால தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பிளெண்டரும் நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம், ப்ரெஷ்ஷும் இப்படி தான் பண்ண போகிறோம். ஃபிங்கரில் நம்ம பண்ணுறதுனால தப்பில்லையே, ஆனால் க்ளீன் ஃபிங்கராக இருக்கணும். ஓகே, அது வந்து பார்த்துக்குறோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ இதில் இருந்தால் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப் வந்து ஆரம்பிக்குது. ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. ஃபவுண்டேஷன் போட்டு ஸ்டெப் நம்பர் 4 வந்து ஸ்டெப் நம்பர் 5 நினைக்கிறேன். எஸ், மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், செட்டிங் ஸ்ப்ரே, ஃபவுண்டேஷன். ஸ்டெப் நம்பர் 5 கன்சிலர் ஆப்ஷனல். ஸ்டெப் நம்பர் 6 வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்பவுமே இது உங்களுக்கு சீக்கிரத்திலே முடிச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து முடிச்சிடலாம். நான் கொஞ்சம் சொல்லித்தரதுனால வீடியோ உங்களுக்கு வந்து இருக்குது. திரும்ப என்ன பண்ணுறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து திரும்ப நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா மெல்ட் டவுன் பண்ணி ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அதை இன்னுமே லாங் லாஸ்டிங்காக பிடிச்சி வச்சிருக்கிறோம். அட் த சேம் டைம் நல்லா வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், ஃப்ரீஸ் ப்ரூஃபாக ஆக்கும். நல்லா ஒரு சீம்லெஸ் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்துக்கிறோம். இதை நான் ஃபியூ ஸ்ப்ரிட்ஸ் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது போட்டு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு வைப் பண்ணிடக்கூடாது, எதுவுமே பண்ணிடக்கூடாது. இதில் இருந்தால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர் ட்ரை பண்ண விட்டுறணும். ஓகேவா? ஸோ
நீங்கள் சப்போஸ் ஃபவுண்டேஷன் கன்சீலர் போட்டு வேறு ஏதாவது க்ரீம் ப்ளஷ் க்ரீம் கான்டியூர் க்ரீம் ஹைலைட்டர் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் போட்டு செட்டிங்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு பவுடர் பேஸில் போகிறதுனால ஃபவுண்டேஷன் லாங் லாஸ்டிங் எப்படி இருக்குன்னு டெக்னிக் தான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதனால் வந்துட்டு அதுவுமே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு அது டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். அது ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இதுவுமே ஒரு மேக்கப் கிளாஸ் மாதிரி வச்சுக்கிறோங்க. இது நீங்கள் செல்ஃப் ப்ரைடாக இருக்கட்டும், ஒரு பார்ட்டி மேக்கப்பாக இருக்கட்டும், லாங் லாஸ்டிங் மேக்கப் வேணும், நல்ல ஒரு மெல்ட் ப்ரூஃப், ஸ்மச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் இருக்கணும், நீங்கள் மேக்கப் போட்ட மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். மேக் ஷூர் லிட்டில் பிட் ஆஃப் டச்சப் மட்டும் கொஞ்சம் வரும். எடை ரொம்ப வராது, எடை வரும். ஏன்னா நம்ம செட்டிங் ஸ்ப்ரே போட்டதுனால டச்சப் அந்த அளவுக்கு வராது. இடையில எப்பயாவது ரொம்ப ரேராக தான் வரும். இப்போ நம்ம பிளாட்டிங் ஷீட் வச்சு எடுத்துக்கலாம். மற்றபடி மேக்கப் வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும், ஃப்ளாலஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலர் கரெக்டர் இதெல்லாம் போட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது இன்னும் ஆக்சிடைஸ் ஆகாமல் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எனக்கு அது இல்லாதனால டேரெக்டாக நான் ஃபவுண்டேஷன் போட்டு கன்சீலர் போட்டு தென் செட்டிங் ஸ்ப்ரே வந்து போட்டுவிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். ஸோ கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்லேருந்து டேக் கவர் கன்சீலர், ஸோ அந்த ஒரு கன்சீலர் தான் யூஸ் பண்ணேன். செட்டிங் ஸ்ப்ரே வந்து இன்சைட்டில் உள்ள செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப மேட்டாக வேணாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் மேட் இது வந்து போய்க்கிறங்க. அது இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்கின் வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கனால கொஞ்சம் நார்மல் செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஹைலைட்டாகவும் வச்சிருக்கும், ஸ்கின்னை மேட்டாகவும் வச்சிருக்கும். இப்போ இதுக்கு பிறகு வந்து ஸ்டெப் வந்து என்ன சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் லூஸ் பவுடரும் போய்க்கலாம், காம்பேக்ட் பவுடரும் போய்க்கலாம். எனி செட்டிங் பவுடர் உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து போய்க்கிறங்க. பட் நீங்கள் காம்பேக்ட் பவுடராக போனாலும் நல்ல ஒரு மேட், ஸ்மூத், போர்லெஸ் காம்பேக்ட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கணும். காம்பேக்ட் பவுடர் இந்த செட்டிங் பவுடர் நம்ம எதுக்காக போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸை இன்னுமே நல்லா உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கும். அது நம்ம க்ரீம் ப்ராடக்ட்ஸ் போட்டு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டோம். ஐ மீன் செட்டிங் ஸ்ப்ரே போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம பவுடர் போடும்போது இன்னுமே நமக்கு ஒரு டபுள் லேயர் பண்ண மாதிரி நமக்கு வந்துட்டு இருக்கும். ஐ மீன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் கொடுத்த மாதிரி இருக்கும். இதனால் அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸை நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உட்கார வைக்கும். மெல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அந்த க்ரீசினஸ் வரதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்துட்டு இல்லை. நான் காம்பேக்ட் இந்த மேப்ளிலேருந்து ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்பஞ்சிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், பவுடர் ப்ரெஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு நிறைய எடுக்கக்கூடாது, தேவைப்படுற அளவு வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணல டேபிங் மோஷன், இதே டேபிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறணும். கண்டிப்பாக பவுடர் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவுடர் தேவை. எந்த ஸ்கின் டைப் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பவுடர் வந்து போட்டுக்கிறணும். நீங்கள் ட்ரை ஸ்கின் இருக்கிறீங்க அப்படின்னா டீ ஜோன்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறீங்க. காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம், டீ ஜோன்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆயிலி டு காம்பினேஷன் அப்படி மாதிரி இதில் வரதுனால நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எஸ்பெஷலி இந்த காம்பேக்ட் பவுடர் நான் வந்துட்டு ஏன் போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காம்பேக்ட் பவுடர் லூஸ் பவுடர் மாதிரியே ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் வந்து ரொம்ப அஃபோர்டபுள், உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, மேட் ஃபினிஷ் கொடுக்கும். அது மாதிரி நல்ல ஒரு போர்லெஸ் ஸ்மூத் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். நல்ல மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங் வந்து செட் பண்ணி வச்சிருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ இதில் உங்களுக்கு SPF 28 PA ++ இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஸ்கின் ஃபிண்டிங் பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட டோன் டெக்ஸ்டருக்கு தகுந்த மாதிரி நேச்சுரல் நம்ம ஸ்கின் கலருக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகி பிளெண்ட் ஆயிரும். அண்ட் ஆல்சோ இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ பவுடர் உங்களுக்கு சிபம், ஸ்வெட், ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணி கண்ட்ரோலும் பண்ணுது. மேக்கப் லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து வச்சுருக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் நான் இதை வந்துட்டு ஐலிட்லேயும் வந்து போட்டுக்கிறேன். ஐஷேடோக்கு பேஸாக வந்து ஒர்க் ஆகும். ஜஸ்ட் வந்து பேஸ் மேக்கப் மட்டும் தான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறங்க. டைம் எடுத்து செட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ டைம் எடுத்து அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோ மேக்கப் நமக்கு நல்லாவே லாங் லாஸ்டிங்காக ஃப்ளாலஸாக நமக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே இதை பவுடர் அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கான்டியூர், ப்ளஷ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாட்டா ப்ரான்சர், ப்ளஷ், ஹைலைட்டர் இதெல்லாம் போய்க்கலாம். நீங்கள் வந்துட்டு அது வந்து உங்கள் ஆப்ஷனல். நீங்கள் கான்டியூர், ப்ளஷ், ஹைலைட் போய்க்கலாம், இல்லை ப்ளஷ், ஹைலைட் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டெப் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் வந்துட்டு போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக பவுடர் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட ஆப்பிள் ஆஃப் மை சீக்ஸ்லேருந்து ஃப்ரம் டவுன்வர்ட் டு அப்வர்ட் வரைக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது சீக் அண்ட் சீக் போன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக உங்களுக்கு வந்து காட்டும். உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி ப்ளஷ் கலர் நீங்கள் வந்து போய்க்கிறங்க. நான் வந்து மீடியம் டு டஸ்கி கேட்டகரிங்கிறனால எனக்கு தகுந்த மாதிரில ஒரு பிங்க் நியூட் நான் வந்து போய்க்கிட்டேன். ஸோ ரொம்ப ஒரு சப்டிலான கலர், அந்தளவுக்கு வந்து தெரியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் மேல் கூட மேக்கப் போடுறீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ரொம்ப சப்டிலாக இருக்கும், உங்களுக்கு தெரியவே செய்யாது. அண்ட் ஆல்சோ நோ மேக்கப் லுக், நேச்சுரல் லுக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நோஸோட டிப்ஸ்லேயும் வந்து போட்டுக்கிறேன். பிகாஸ் எனக்கு அந்த ஃப்ளஷ் லுக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ ப்ளஷ் வந்து போயிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிறேன்னா கொஞ்சமாக லிட்டில் பிட் ஆஃப் ஹைலைட்டர் வந்து எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ்னால் எல்லா இடத்துக்கும் நான் போகலை. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சீக் போன்ஸ் அண்ட் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் அண்ட் கொஞ்சமாக குப்பிட்ஸ் பவ், ரிமைனிங் எக்ஸஸ் உள்ளது அந்த மாதிரி ப்ரௌஸுக்கு மேலே அவ்வளோதான். லைட்டாக வந்து போட்டுக்கிறோங்க, நிறைய தேவையில்லை. இங்கே வெரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்குங்க, லைட்டாக போட்டுக்கிறோங்க. அதர் ஸ்கின்னாக இருந்தால் உங்களுக்கு ஸ்கின்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறோங்க, ரொம்ப ஓவராக போட்டுறாதீங்க. ஸோ இதான் கைஸ் அந்த பேஸ் மேக்கப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகி லாஸ்ட் இன்னொரு ஸ்டெப்பு, இதுவுமே மெயினான ஸ்டெப்பு. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ளஷ், ஹைலைட்லாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்துட்டு. காம்பேக்ட் வந்து மஸ்ட்டு. செட்டிங் ஸ்ப்ரே காம்பேக்ட் போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப என்ன பண்ணுறேன்னா செட்டிங் ஸ்ப்ரே வந்து நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இது என்ன பண்ணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்பை செட் பண்ணி நல்லா சூப்பர் லாங் லாஸ்டிங் அவங்களுக்கு வந்து வச்சிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பவுட்ரி ஃபினிஷ், கேக்கி, பேட்சி லுக் இதில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு சீம்லெஸ் பிளெண்டபிள் நேச்சுரல் லுக் வந்து கொடுக்கும். இதை ஸ்ப்ளிட்ஸ் பண்ணி அடிச்சுட்டு நேச்சுரலாக வந்து ஏர் ட்ரை பண்ண விடுங்க. இன்றைக்கி ஜஸ்ட் பேஸ் மேக்கப் மட்டும் தான். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டிங் ஸ்ப்ரே காய காய உங்களுக்கு நல்லா வந்து பேஸ் மேக்கப் வந்து நல்லா டீப்பாக உங்களுக்கு வந்து உள்ளே வந்து இறங்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் என்னுடைய ஒரு சீக்ரெட் ஃபவுண்டேஷன், லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன் டெக்னிக். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எங்கேயாவது வெளியே போகிறேன், பர்டிகுலராக ட்ராவலிங் வந்து பண்ணுறேன், எங்கேயாவது பார்ட்டிஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு போகிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஊரில் இருந்தால் நான் வந்துட்டு அந்தளவுக்கு இது பண்ண மாட்டேன். சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து பண்ணிட்டு போவேன். பிகாஸ் ஊரில் இருந்தால் ஏன்னா தானேன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்துட்டு பேசுவானுவோ. அங்கே இருந்த சென்னையில் இருந்தேன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு நோ மேட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி கொடுக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு நேச்சுரல் மேக்கப் லுக்கை கொஞ்சம் ஃபேஸில் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டின மாதிரி இருக்கும். பட் சூப்பராக அவங்க ஃபவுண்டேஷன் வந்து அப்படியே அழுத்தி பிடிச்சி வச்சுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் நல்லா ஒரு ஆயில் ஃப்ரீ நான் கம்பனஜெனிக் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறங்க. தென் செட்டிங் ஸ்ப்ரே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர் உங்களுக்கு ஆப்ஷனல். ஃபிஃப்த் வந்து பார்த்திங்கன்னா அகைன் செட்டிங் ஸ்ப்ரே. சிக்ஸ்த் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ், ஹைலைட்டர், கான்டூர் ஆப்ஷனல். தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே போட்டு ஸ்ப்ளிட்ஸ் பண்ணியாச்சு. இங்கே ப்ளஷ், ஹைலைட்டர் போட்டுட்டு ஐ மேக்கப், ப்ரவ் மேக்கப், லிப் மேக்கப்லாம் போட்டு செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் வந்து ஸ்ப்ளிட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியும் இருக்குது. நான் இன்றைக்கி அது பண்ணி காட்டாதனால இது மட்டும் போதும், ப்ளஷ் ஹைலைட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி செட்டிங்ஸ் ப்ளஸ் ஸ்ப்ளிட்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதுதான் இது. ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எஸ்பெஷலி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா ஸ்கின் டைப் உள்ள ஆளுங்களும் வந்து பயன்படுத்திக்கலாம். வெரி ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க, காம்பினேஷன் ஸ்கின், நார்மல் ஸ்கின்க்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பெஷலி சம்மர், மான்சூன் டைம், லாங் லாஸ்டிங் மேக்கப்லாம் வேணும், செல்ஃப் பிரைடல், பார்ட்டி மேக்கப் இந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா தாராளமாக பேஸ் வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி பேஸ் வந்து நம்ம அதிகமாக லேயரும் பண்ணலாம். வாட்டரி ப்ராடக்ட்ஸ், பவுடரி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி தான் அதிகமாக லேயரிங் பண்ணிக்கிறோம். க்ரீம் ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சமாக தான் லேயரிங் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நம்ம ப்ரைமர்லாம் போட்டுக்கிறனால, ப்ரைமருக்கு மேலே செட்டிங் ஸ்ப்ரே நம்ம அடிச்சுக்கிறோங்கிறனால நல்லாவே நமக்கு வந்து பெனிஃபிட்டான ஒரு ரிசல்ட் நமக்கு வந்து கொடுக்கும். எஸ், மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், எஸ் இது வந்து கொடுக்கும். அதனால் வந்துட்டு இது பண்ணிக்கிறோங்க. திரும்ப ஒரு வாட்டி ஸ்டெப் சொல்லிக்கிறேன். மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், செட்டிங் ஸ்ப்ரே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன், கன்சீலர் ஆப்ஷனல் உங்களுக்கு, காம்பேக்ட் பவுடர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ், ஹைலைட்டர், ஐ மேக்கப், லிப் மேக்கப் ஆப்ஷனல், அகெயின் வந்து செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ் ஒன்ஸ் அகெயின். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். வேறு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மேக்கப் கிளாஸ் மாதிரி வச்சுக்கிறோங்க. பிகினர்ஸ், இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா பேஸ் மேக்கப் நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இது எங்கேயுமே பண்ணணும்னு தேவையில்லை. ஓகே, அது பார்த்துக்கோங்க. லவ் யூ ஆல் அண்ட் பாய். மேக் ஷூர் குட் குவாலிட்டியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ், பிராண்டட் மேக்கப் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பாய்.